குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டுக்கு வர்ற மருமகள் வேலைக்கு போகக்கூடியவளாக இருக்கணும். 30-35 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அன்றைய கால சூழ்நிலை வேற. ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த 2 மாப்பிள்ளைங்க கூட பேசிக்கிறாங்க. சகலைன்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஒரே கம்பெனியில் பொருளை வாங்கி ஏமாந்தவங்கடான்னா. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை சார். குணவதியாக பார்த்தது ஒரு காலம் மருமகளை, இன்றைக்கு பணவதியாக பார்க்கிற காலம் இந்த காலம். பையன் பொண்ணு பார்க்க போறோன்னு அப்பா அம்மா சொன்ன போதே அவன் சொல்றான், ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டான்னு கேட்கணும். அவங்களுக்கு புரியல. அவங்க அந்த காலத்து ஆளுங்க. ப்ரீபெய்டுனா வரதட்சணையோட வர்றது, போஸ்ட் பெய்டுனா ஆயுள் முழுக்க சம்பாதித்து கொடுக்கறது. இந்த பிரிவை இன்றைய இளைஞர்கள் சரியாக பராமரிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பொருள் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது சார். பொருள்தான் குடும்பத்தின் ஆதாரம். அந்த பொருள்தான் தாரம். அதுக்கு பேரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு வாய்க்க பெற்று விட்டால் சகல நன்மைகளும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அங்க பாருங்க, ஒரே லட்சுமி தான். இங்க பாருங்க, தைரிய லட்சுமி, தனலட்சுமி, காருண்ய லட்சுமி, 3 லட்சுமி. ஒரு மருமகள் வீட்டுக்குள் இருந்தால் ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும். அவள் வெளி உலகத்தில் வேலைக்கு வந்தால் பல விஸ்வரூபங்களை எடுக்க முடியும் என்பதுதான் எங்கள் பக்கமே அமைந்திருக்கிற படக்காட்சியை காட்டுகிறது. சார், ஒரு பெண்ணால தான் சார் மென்மையுடையவர்களை தான் மேன்மைகளை விளைவிக்க முடியும். அதனால்தான் மென்பொருள்லையும் அவங்க தான், ஆசிரியரும் அவங்க தான், மருத்துவரும் அவங்க தான் சார். டீச்சரு வகுப்புல சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டுரை தலைப்பு சொல்லியிருக்காங்க, நான் மேலதிகாரி ஆனால் எழுதுங்கடான்னாங்க. 39 பேர் மலமல்னு எழுதிட்டான் சார். ஒருத்தன் மட்டும் கம்முனுக்குறான். ஏன்டா நீ எழுதலன்னு, என் செக்ரட்டரி வரட்டும்ட்டான் சார். அவன் அப்பவே மேலதிகாரி ஆயிட்டான் சார். அவன் இன்னொரு வகுப்புல ஒரு டீச்சர் கேட்குறாங்க, முருகனை வளர்த்தது யாருன்னு, TM சவுந்தரராஜன்ட்டான் சார். அவன் அவனுக்கு அந்த டீச்சர் கஷ்டப்பட்டு அதை ரசிச்சு கார்த்திகை மகளிர்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பொறுமை அவங்களுக்கு தான் சார் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் கூட போன வாரம் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட போனேன் சார். அங்கே வாசலில் ஒரு பையன் அன்பா கும்பிட்டான் சார். பிள்ளையாரப்பா, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது, நீ தான் கருணை புரியணும்னா இதை காதலை விழுந்து தனியாக கூட்டும் போய் உன் மனித நேயத்தை பாராட்டுறா தம்பின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி ஒன்று நடந்தால் உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு பாடம் எழுதிருவான். அதை யார் சார் படிக்கிறது? ஏற்கனவே 2 உலக போர் நடந்தது. எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு. எனக்கு ஆன்சர் தெரியல. முதல் உலக போர் சரியா நடக்காததுனால 2ஆம் உலக போர் நடந்தது நான் எழுதினேன். அதுக்கு 4 அடி வாங்கினேன் சார். இது மாதிரி ஒன்று நடந்ததுன்னா என் கதி என்ன ஆகும்? அதனால தான் சார் நான் கடவுள்கிட்டே பிரார்த்தனை பண்ணேன்னா. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, வேலைக்கு போகிற மருமகள் இட்லி தட்டு மாதிரி, வீட்டிலே இருக்கிற மருமகள் இடியாப்பம் மாதிரி. இது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு அந்த சிக்கலே தெரியாது. ஆனா இட்லி தட்டில் தனித்தனியா தெரியும், யாரை யாரை எங்கெங்க எப்படி வைக்கணும்ன்ற அந்த பெருமையும் சிறப்பும் அந்த படித்து வேலைக்கு போகிற பெண்ணால்தான் அது முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? புள்ளியியல் செய்தி சொல்கிறது, இந்திய திருநாட்டிலேயே பெண்கள் அதிகமாக 54% வேலைக்கு போகிற ஒரே மாநிலம், முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்று அறிக்கை பேசுகிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, எதையும் புரிந்து கொள்ளுகிற தன்மை படித்து வேலைக்கு போகிற மருமகளுக்குத்தான் வாய்க்கும். படிக்காமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு அது வாய்க்காது. வேலை செய்கிற நிர்வாகத்திலும் ரசிப்பாள், வீட்டையும் ரசிப்பாள், குடும்ப பாரத்தையும் சுமப்பாள். பூமி சுழல்வது மட்டுமல்ல, எங்கள் பெண்களும் சுழன்று சுழன்று வேலை செய்து இந்த நாட்டுக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.